எழுப்புதல் அதை தடுப்பதற்காக உலகத்தின் தலை சிறந்த நாடாக கருதப்படும், உலகத்தை நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம் என்று தங்களை கருதி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் பலம் செலுத்தப்படுவதால் ஏதோ நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள், தீவிரவாதிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். 1945க்கு முன்னால் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற நாடே கிடையாது. 1945க்கு முன்னால் பலஸ்தீன் பகுதியிலே உலக வரைபடத்திலே இஸ்ரேல் என்ற நாடே கிடையாது. 1945க்கு பிறகு இஸ்ரேல் என்ற நாடு எங்கிருந்து உருவானதோ, எந்த இடத்தில் சேர்ந்ததோ தெரியவில்லை, புதிதாக இஸ்ரேல் என்ற நாட்டை சேர்த்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்தனையாளர்களே, நான் உங்களை கேட்கிறேன். நம்முடைய வீட்டில் ஒரு அடைக்கலமாகிறார்கள். முதல் உலக போரிலே ஹிட்லரால் கொலை செய்யப்பட்ட துரத்தப்பட்ட யூதர்கள் பலஸ்தீன் முஸ்லிம்களை நோக்கி தஞ்சமடைந்தார்கள். பலஸ்தீன் முஸ்லிம்களிடத்திலே கெஞ்சினார்கள், கதறினார்கள், கொஞ்சம் இடம் கொடுங்கள், உங்கள் நாடுகளிலே வசித்துக் கொள்கிறோம், உங்கள் நாடுகளிலே தங்கிக் கொள்கிறோம் என்று யூதர்கள் பிச்சை எடுத்தார்கள் முஸ்லிம்களிடத்திலே. முஸ்லிம்கள் எப்போதும் வரவேற்பவர்கள், திறந்து வைப்பார்கள் கதவுகளை. யாராக இருந்தாலும், எந்த மதத்தவர்களாக இருந்தாலும், அடைக்கலம் என்று கேட்டு வரும் பொழுது, உதவி என்று கேட்டு வரும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற காரணத்தால் முஸ்லிம்களின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். அதை பயன்படுத்தினார்கள். சில ஆண்டுகள் கழிந்தது. தங்களுடைய பல பலத்தை கொண்டும் படை பலத்தை கூட்டியும் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி சொந்த நாட்டிலே வசிக்கக்கூடியவர்களை அகதியாக கருதி அவர்கள் மீது போர் தொடுத்தால், திருப்பி அவர்களை தாக்கினால் அது போரா, சுதந்திர போரா அல்லது தீவிரவாதத்தின் போரா? இன்று பார்க்கப்படுகிறார்கள் பிலஸ்தீனுடைய முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று. யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சதாம் ஹுசேன் என்ற ஒரு தனி மனிதனுக்காக அவர் ஆயுத பலங்களை, அணு ஆயுதங்களை ஒரு நாட்டிலே பதுக்கி வைத்தார் என்ற ஒரு கருத்துக்காக 5 லட்சம் முஸ்லிம் குழந்தைகளை நாட்டிற்குள் புகுந்து அத்துமீறி போர் என்ற ஒரு கேவலமான நடைமுறையின் மூலமாக 5 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்த அமெரிக்காவுடைய அதிபர் ஜார்ஜ் புஷ், அவரை யாரும் தீவிரவாதியாக கருதவில்லை. உலகத்திலே தங்களுடைய நாட்டுக்காக போராடக்கூடியவர்கள், தங்களுடைய நாட்டின் சுதந்திரத்தை பெற்றுத் தருவதற்காக போராடக்கூடியவர்கள் தீவிரவாதிகள் என்றால், சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய எல்லோரும் தீவிரவாதிகள் தான். இந்தியாவிலே சுதந்திரத்திற்காக ஆயுதங்களை தூக்கி போராடிய சுபாஷ் சந்திர போஸ், அவரை தீவிரவாதி என்று இந்த உலகம் ஒப்புக்கொள்ளுமா? அந்நிய நாட்டுடைய உட்படுத்ததன் காரணமாக, இந்தியாவிலே அந்நிய நாடுகள் உள்ளே நுழைந்ததன் காரணமாக அதை எதிர்த்து போராடிய, ஆயுதங்களை தூக்கி அதை எதிர்த்த சுபாஷ் சந்திர போஸ் எப்படி ஒரு சுதந்திரவாதியோ, அது போல்தான் பலஸ்தீனிலே போராடக்கூடியவர்கள், ஈராக்கிலே போராடக்கூடியவர்கள், சிரியாவிலே போராடக்கூடியவர்கள், இன்னும் கசாவிலே, உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம் நாடுகளில் போராடக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் சுதந்திரவாதிகளே தவிர தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தினால் எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள்.